மேசராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான குரு பயிற்சி பலனை தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் பயிற்சி அடைகிறாரு. குரு பகவான் பயிற்சி அடையக்கூடிய தருணத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகள் மேசராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகுதுன்றது பற்றி தானுங்க துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். எதிர்பார்ப்புகள் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்திலையும் இருக்க தானே செய்யுது. இந்த பிரபஞ்சம் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் யாருக்கும் தர்றதில்லை பாருங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் தான் சாதகமான பலன் தரும். மேசராசியில் பிறந்தவங்களுக்கு மனசுக்குள்ளார மனக்கோட்டை கட்டிகிட்டு இருக்கிறீங்கன்னா இந்த தருணத்தில் நெசத்தில் கோட்டை கட்டக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தானுங்க குரு பகவான் தரப்போகிறார். குரு பார்த்தா கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்க. வேறு எந்த கிரகத்துக்கும் அந்த மாதிரி ஒரு பேர் நம்ம வச்சதில்லை. எல்லா கிரகங்களும் இருக்கிற இடத்துலேருந்து பலனை கொடுத்தா குரு பகவான் இருக்கிற இடத்துலேருந்து பலனை கொடுக்கறத விட பார்க்கக்கூடிய இடத்துக்கு பலன் அதிகமாக கொடுப்பா. அப்படி குரு பகவான் மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு 4வது பாவகன் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தில் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் சுபஸ்தானத்தில் உச்ச நிலையில் வரப்போகிறார். அது மட்டும் இல்லைங்க, குரு பகவான் பயிற்சி அடையக்கூடிய தருணத்தில் உங்கள் ராசியாதிபதி மேஷராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி நிலையில் 4வது பார்வையாக குரு பகவானை பார்க்கிறார். உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் 4வது பார்வையாக குரு பகவான் சுபஸ்தானத்தை பார்க்கும் பொழுது சுபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தனகாரகன் தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10வது பாவகத்தையும் பார்க்கிறாரு. தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானையும் பார்க்கிறார். அப்போ தொழில் ஸ்தானாதிபதி தொழில் காரகன் சொல்லக்கூடிய சனி உங்கள் ராசிக்கு 12வது பாவகத்தில் மறைந்தே இருந்தாலும் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருந்து குரு பகவானுடைய பார்வையிலிருந்து உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகன் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை பார்க்கிறார். இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் கேட்கலாம், சார் யார் எங்கே இருந்தால் எங்களுக்கு என்ன சார், எந்த இடத்த பார்த்தா எங்களுக்கு என்ன சார், என்ன நடக்கும் அதை மட்டும் எனக்கு ஷார்ட்டாக சொல்லுங்கள். நான் பலன் சொல்கிறேன் அப்படின்னா எந்த அடிப்படையில் இந்த பலன் நான் சொல்கிறேன்றது உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தானங்க இந்த எக்ஸ்பிளைன் கொடுத்தனுங்க. உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தை குரு பகவானுடைய பார்வை வாங்கிய சனி பகவான் பார்ப்பதால் புதிய உத்தியோகத்தை இந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சுக்கிடலாம். சார் 7.5 சனி நடக்குதே சார், சனி பகவான் கெடுதல் மட்டுமே கொடுப்பாரு அப்படின்னு தயவு செய்து நினச்சிக்கிடாதீங்க. சனி பகவான் நம்ம செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் பலனை கொடுக்கக்கூடிய கிரகம். அவர் விதிகாரகன் நம்ம சொல்லுவோம். தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம், தொழில் காரகன் சொல்லக்கூடிய கிரகம் குரு பகவானுடைய பார்வை வாங்கும் பொழுது மேசராசியில் பிறந்தவங்க அசுவனி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, சரஸ்வதி அம்மன் அவதரித்த நட்சத்திரம், துர்க்கை அம்மன் அவதரித்த நட்சத்திரம், பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, கார்த்திகை நட்சத்திரம் சொல்லக்கூடிய காளியம்மன் அவதரித்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, ஜூன் மாதம் 2 தேதிக்கு மேற்கொண்டு சுய தொழில் செய்யணுன்ற எண்ணத்தில் நீங்கள் சுய தொழில் செய்தால் 100% சௌகரியமாக இருக்கும். சாதிக்கிறதுக்கு உண்டான நேரமாகவும் இருக்கும். இது சம்பாதிக்கிறதுக்கான நேரத்தை தான் இந்த பிரபஞ்சம் எப்பயுமே நமக்கு தந்துக்கிட்டு இருக்குது. சாதிக்கிறதுக்கான நேரம் அப்படி கொடுக்கறது இல்லை. ஒரு சில நேரத்தில் தான் சாதிக்கிறதுக்கு உண்டான நேரத்தை இந்த பிரபஞ்சம் தரும். நிச்சயமாக மேசராசியில் பிறந்தவங்க தொழில் நிமித்தமாக ஒரு வேலை செய்தீங்கன்னா 100% அதில் நீங்கள் ஜெயிக்கலாம். அதில் மாற்றம் இல்லை. இன்றைக்கி சாதித்தவங்களோ சம்பாதிச்சவங்களோ 10 பேருக்கு 100 பேருக்கு 1000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய அந்த நிறுவனத்தினுடைய முதலாளி எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருந்துருக்கும் இல்லை. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டதுனால தான் இன்றைக்கி வசந்த இடத்துல இருக்காங்க. அந்த மாதிரியான வாய்ப்பு தானுங்க மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. அதில் மாற்று கருத்து இல்லை. அனுபவித்து சொல்லுங்க. முதல்ல சுய தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்பு அல்லது இருக்கிற வேலையில் மாற்றங்கள். மேஷராசியில் பிறந்தவங்க பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்ட முக்கியத்துவத்தை விட உங்களை சார்ந்தவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிற முக்கியத்துவம் தான் அதிகம். 20,000 ரூபாய் தான் சம்பளம் வாங்குவீங்க, ஆனாலும் அந்த நிறுவனத்துக்கு விசுவாசமாக இருப்பீங்க. உங்களுக்கே தெரியும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கும் வாங்கக்கூடிய சம்பாதனைக்கும் சம்மதம் இல்லைன்ட்டு. ஆனாலும் அந்த இடத்துக்கு அந்த இடத்தின் ஓனருக்கு நீங்கள் விசுவாசமாக இருப்பீங்க, உண்மையாக இருப்பீங்க. அதாவதுங்க உங்களை நீங்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. அது ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காமல் போகிறதும் உங்களுடைய சொந்த சௌகரியம்.
இந்த இந்த நிமிஷம் வரைக்கும் என் வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்க்கல. ஏதோ ஒரு நேரத்தில் உங்கள் கண்ணில் வந்து பட்டிருக்கேன். இந்த காணொலியில் இந்த வார்த்தை என் வாயிலிருந்து வருது அப்படின்னா அது ஏன் விதியாக இருக்கக்கூடாது? தயவு செய்து தொழில் இந்த நேரத்தில் தனித்து நீங்கள் செய்யுங்க, பிரமாதமாக இருக்கும். அதே மாதிரி மேசராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய மன அழுத்தம் என்னன்னா, பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடம், கடன் பிரச்சனை. 10 ரூபாய் கடன் இருந்தாலும் படுத்த தூக்கம் வராதுங்க. ஒரு சிலர் இருக்க தான் செய்கிறாங்க. 10 கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் படுத்த உடனே தூங்கி விடுவாங்க. அது ஒரு சிலருக்கு அந்த மாதிரி. ஆனால் மேசராசியில் பிறந்தவங்க பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, 10 ரூபாய் வாங்கிவிட்டோம்னா அது வாங்கிட்டிங்கன்னா அது கட்டுற வரைக்கும் உங்களுக்கு தூக்கம் வராது. இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரி செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் தரும். காரணம், தனகாரகனுடைய பார்வையில் தொழில் ஸ்தானாதிபதி தொழில்காரகன் இருந்து தனஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்தை பார்ப்பதால் நிச்சயமாக 50 ரூபா கடன் இருந்தாலும் சரிங்க, 5 லட்சம் ரூபாய் கடன் இருந்தாலும் சரிங்க, அல்லது 5 கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் சரிங்க, அந்த கடனை கட்டிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். மாற்று கருத்து இல்லை. அதுபோக குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷத்தை உருவாக்கி கொடுக்கறதுக்கான நேரம் இது. எத்தனையோ பேர் புரிதல் இல்லாமல், கணவன் மனைவிக்குள்ளார புரிதல் இல்லாமல், காதலர்களுக்கிடையே புரிதல் இல்லாமல், குடும்பத்துக்குள்ளார ஒரு புரிதல் இல்லாமல் பிரிஞ்சு போனவங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த நேரத்தில் குடும்பத்தில் ஒற்றுமை நிம்மதி உருவாக்கும், ஒற்றுமை சந்தோஷம் உருவாக்கி கொடுக்கும். பிரிஞ்சு போன தம்பதிகளாக இருக்கட்டும், பிரிஞ்சு போன காதலர்களாகட்டும், இந்த நேரத்தில் மீண்டும் இணையறதுக்கான வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். மாற்று கருத்தில் பார்த்துக்கிடுங்க. உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசியிலிருந்து உங்கள் ராசிக்கு 7வது பாவகன் சொல்லக்கூடிய திருமண ஸ்தானத்தை பார்க்கிறார். அந்த திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன் இந்த நேரத்தில் பலமாக இருக்கிறதுனால குரு பகவானுடைய பயிற்சி காலகட்டத்தில் மற்ற கிரகங்களை ஏன் நம்ம சொல்கிறோம்னா, குரு பகவான் பயிற்சி அடையக்கூடிய தருணத்தில் மற்ற கிரகங்களுடைய நிலைப்பாடு என்னன்றது பார்த்து சொல்லக்கூடியது தான் முழுமையான பலனாக இருக்கும். உங்கள் ராசியாதிபதி ஆட்சி நிலையில் இருக்கிறாரு குரு பகவான் பயிற்சி அடையும் பொழுது. ஆக மன வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷத்தை உருவாக்கி கொடுக்கும். முக்கியமாக மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்களை சரி செஞ்சுவிடும். நாகதோஷம் சொல்கிறாங்க, செவ்வாதோஷம் சொல்கிறாங்க, தாரதோஷம் சொல்கிறாங்க, போகாத கோவில் குளம் இல்லைங்க, பண்ணாத பரிகாரங்கள் இல்லைங்க, இது வரைக்கும் எங்களுக்கு அந்த கல்யாணத்தில் இருக்கிற தடை நீங்கின மாதிரி எனக்கு தெரியல. பணத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிடுங்க. உறுதியாக சொல்கிறேன், இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து அடுத்த ஜூனுக்குள்ளார மேசராசியில் பிறந்தவங்களுடைய மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் இந்த பிரபஞ்சம் சரி பண்ணி கொடுக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. அதுபோக உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் 8வது பாவகத்தை முதல்ல பார்க்குறார். உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நோய் நொடிகளாக இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. ஒரு நேரத்தில் இருக்கிற மாதிரி சிந்தனை மறு நேரத்தில் இருக்கையில் பலவிதமான சங்கடங்கள் இருந்துக்கிட்டு இருக்கு. ஒரு செயல் செய்யணும் அப்படின்ற எண்ணம் என் மனசுக்குள்ளே இருக்குதுங்க, செஞ்சுக்கிட முடியலைங்க. இந்த மாதிரியான மன அழுத்தத்தை இந்த பிரபஞ்சம் சரிப்படுத்தும். குரு பயிற்சி காலகட்டத்தில் ஒரு செயல் செய்வீங்க, சரியாக தான் செய்வீங்க, செய்யணுன்ற எண்ணம் மனசுக்குள்ளே இருக்கும், ஆனால் செய்ய முடியல. இந்த மாதிரியான மன அழுத்தங்களை வந்து இந்த நேரத்தில் சரி செஞ்சுவிடும். அதில் மாற்று கருத்து இல்லை. உடல் உபாதைகளை சரியாகும். அதுபோக திடீர் அதிர்ஷ்டங்கள் உருவாக்கி கொடுக்கும். நிறைய பேர் மேசராசியில் பிறந்தவங்க அரசாங்கத்துறையில், போக்குவரத்து துறையில் நிறைய பேர் இருப்பாங்க, மருத்துவர்களாக நிறைய பேர் இருப்பாங்க, காவல்துறையில் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் இருக்கிற இடத்துலையே இருக்கிறமே, ஒரு முன்னேற்றம் இல்லாமல் அப்படின்ற மன அழுத்தம் ஒரு சிலருக்கு இருக்க தான் செய்திருக்கும். இந்த நேரத்தில் வளர்ச்சி, படித்த படிப்புக்குண்டான வளர்ச்சி, படித்த படிப்புக்குண்டான வேலை வாய்ப்பு. மேசராசியில் பிறந்தவங்களுக்கு படிப்பறிவு இருக்கிறவங்க 80% இருக்கிறீங்க அப்படின்னா, பகுத்தறிவு மட்டும் இருக்கிறவங்க இன்னும் ஒரு 20% இல்லைன்னா 50% இருக்க தான் செய்கிறீங்க. படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் இல்லை உழைப்புக்கு உண்டான உயர்வு. படிப்பறிவு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் சரி, பகுத்தறிவு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் சரி, சாமி சத்தியமே அது அற்புதமான நேரம். அதில் மாற்று கருத்து இல்லை. நீங்கள் சம்பாரிச்சுட்டு என்கிட்ட சொல்ல மாட்டீங்க, சாதிச்சுட்டு சொல்லுவீங்க கமெண்ட்டில். நான் எத்தனையோ பதிவு நான் கொடுத்துருக்குறேனுங்க. சொல்லக்கூடிய எல்லா பதிவுக்கும் ஆதாரம் இருக்குங்க. மாட்டுக்கு பல்லு முக்கியம்னா மனுஷனுக்கு சொல்லு முக்கியம். தப்பாயிடக்கூடாது. உங்களுடைய ராசிக்கு 12வது பாவகத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான், அதாவது அது விரயஸ்தானம்னு சொல்லுவாங்க.
அதை நான் முதலே உங்களுக்கு நான் சொல்லியிருந்திருக்கணும். மனசுக்குள்ளார மனக்கோட்டை கட்டி இருந்திருப்பீங்க, நெசத்தில் கோட்டை கட்ட முடியல அப்படின்ற வார்த்தை முதலையே நான் பயன்படுத்தினேன். இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் மேசராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் மண்மனை உருவாக்க போகிறீங்க. சில பேருக்கு வீடு வாசல் வாங்கணுன்ற ஆசை நிறையா இருந்திருக்கும். சில பேருக்கு வாங்க முடியலையன்ற ஆதங்கம் நிறையா இருந்திருக்கும். ஆசைப்பட்டவங்களுக்கும் சரி, ஆதங்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, இது நல்ல நேரங்க மேசராசியில் பிறந்தவங்களுக்கு. வரக்கூடிய ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு மேற்கொண்டு கிட்டத்தட்ட வர கார்த்திகை மாதம்னு வச்சுக்கோங்களேன், நவம்பர் டிசம்பர் மாதத்தில் மேசராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் கிரகப்பிரவேசம் செய்வீங்க. கிரகப்பிரவேசம் வீடு வாசலுக்கு வீடு வாங்கி அல்லது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேர்களுக்கு உண்டு. மேசராசியில் பிறந்தவங்களுக்கு எழுதி வச்சுக்கோங்க. 10 வருஷமாக நான் வாடகை வீட்டிலே இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, இல்லை 10 வருஷமாக வீடு கட்டணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேனுங்க, செய்ய முடியல, பண்ண முடியலன்னா 100% மேசராசியில் பிறந்தவங்க சொந்த வீடு வாசல் வாங்கக்கூடிய மிகப்பெரிய பிராப்தம் வரப்போகுது. வெளியூரில் இருக்கிறனுங்க, வெளிநாட்டில் இருக்கிறனுங்க, அந்த நாட்டு குடியுரிமைக்காக நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேனுங்க, வாங்க முடியல, எனக்கு வரலைங்க அப்படின்னா இந்த நேரத்தில் குடியுரிமை, அந்த நாட்டு குடியுரிமை வரத்துக்கான வாய்ப்புகள் நிச்சயம் உருவாகும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் சொந்தமாக மனை வாங்குறதுக்கான வாய்ப்புகள், வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் நிச்சயம் இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும், மாற்று கருத்து இல்லை. சம்பாதிக்கிறதுக்கான நேரம் இல்லைங்க, இது சாதிக்கிறதுக்கு உண்டான நேரம். அனுபவித்து சொல்லுங்கள். மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் எந்த மாதிரியான மாற்றங்கள் வந்தது அப்படின்றத அனுபவித்து சொல்லுங்கள். இந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்தி ஒரு 10% உங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் போதுமானது. 90% இந்த பிரபஞ்சத்துடைய அனுகிரகங்கள் உங்களுக்கு ஏற்படுது. அதனால் முயற்சின்றது தினம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தானேங்க. ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வகுப்பில் 30 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா 30 பிள்ளைங்களுடைய எண்ணத்தில் மனசில் இருக்கக்கூடிய எண்ணம் என்னன்னா நாம தான் மதிப்பெண் எடுக்கணுன்ட்டு. ஆனால் ஒத்த பிள்ளை தான் அதில் மதிப்பெண் எடுக்குது. மற்றவங்க படிக்கலையா அப்படின்னு சொல்ல முடியாது. படித்தாலும் முயற்சி செய்தாலும் இந்த பிரபஞ்சத்துடைய அனுகிரகங்கள், இந்த பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டுமே ஒருத்தரால் சாதிக்க முடியும் இல்லையா? மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு. இந்த நேரத்தில் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், மாற்று கருத்து இல்லை. உங்களுடைய ஜோதிடர்கள் யாராவது இருந்தால் இந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குதுன்றது ஒரு முறை பார்த்துக்கிடுங்க. அந்த ஜாதக ரீதியாக ஏதாவது ஒரு சங்கடங்கள் இருந்தால் எளிய விதமான வழிமுறைகளும் பரிகாரங்களும் செஞ்சுக்கிடுங்க. பிரமாதமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தயாராகிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மேசராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.